அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், பேப்பரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய டவுட்டாகவே இருக்குது. தென் எப்படி எழுதுனா வந்து நம்ம ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படின்றதும் நிறைய டவுட் இருக்குது. யூனிவர்சிட்டியிலேருந்து நம்மளுக்கு எப்படி புக்லெட் கொடுப்பாங்க அப்படின்றதும் டவுட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக இந்த டீட்டெயிலான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம கொடுக்குற புக்லெட்டை பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? புக்லெட்டில் பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து மொத்தம் 40 பேஜ் கொடுப்பாங்க. நம்ம அடிஷ்னல் வாங்க முடியாது. அந்த 40 பேஜில் தான் எல்லாமே எழுதியாகணும். அப்படி எழுதும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பென் யூஸ் பண்ணணும் அப்படின்றது பயங்கர டவுட்டாக இருக்கும். நிறைய பேர் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸ்டிக் பென் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் பிளாக் ஆர் ப்ளூ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பென்னு தான் யூஸ் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெல் பென்னாக இருக்கலாமா இல்லை இங்க் பென்னாக இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம கொடுக்குற பேப்பரோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் நீங்கள் வந்து பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரெசென்ட்டை பொறுத்தவரையிலையும் நம்ம 12 மார்க் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 12 மார்க்கை வந்து நீங்கள் வந்து ஸ்னாப்சைஸ் போட்டு எழுதணும். மினிமம் 9 பேஜ்லேருந்து மேக்ஸிமம் 10 பேஜ் வரையும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த ஸ்னாப்சைஸ் அண்ட் இந்த 9 பேஜ்லேருந்து 10 பேஜ் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக வாங்கி கொடுக்க போகிறது. ப்ரெசன்டேஷனை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஸ்னாப்சைஸ் போடுறீங்க அப்படின்னா நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இது மாதிரியே ஸ்னாப்சைஸ் போடுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறீங்க, அடுத்தது என்ன டாபிக் சொல்ல போகிறீங்க அப்படின்றீங்க, அடுத்தது வந்து அதில் என்னென்ன சப் டாபிக் இருக்குது அப்படின்றத போட போகிறீங்க. முக்கியமாக கேஸ் லாஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்னாப்சைஸ்லேயே மென்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை பூரா மேலே எழுதிடுவாங்க, கேஸ் லாஸை பூரா கீழே எழுதிடுவாங்க. எல்லாத்தையும் கீழே எழுதும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க, இப்போ வேல்யூவேஷன் பண்ணுறவங்க வந்து பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இருக்கிற 10 பேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு போடுறீங்களா ஸ்னாப்சிஸ், அதில் இருக்கிறத பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் அதில் முக்கியமான டாபிக் மட்டும் கூட ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் போடும்பொழுதே நீங்கள் அதை ஒரு பேஜ் வர அளவுக்கு உள்ளே இருக்கிற டாபிக் எல்லாத்தையுமே இந்த இடத்துல கவர் ஆகிற மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே மார்க் வந்து வாங்கி கொடுக்கும். ப்ரோ இவ்வளோ பேஜ் எழுதணுமே டைம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா அதை நான் வந்து இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் வச்சுருக்கேன். செகண்ட் பார்ட் மீன்ஸ் இதோட கண்டினியூவேஷன்லேயே வரும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க் வந்து நிறைய பேர் ஸ்னாப்சைஸ் போகலாமா இல்லை டாபிக் மட்டும் அப்படியே எடுத்து எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரையும் நீங்கள் ஸ்னாப்சைஸ் போட்டு எழுதினீங்கன்னா போதும். பட் ஸ்னாப்சைஸ் வந்து 12 மார்க்கில் போட்ட மாதிரி ப்ரீத்தாக போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீத்தாக போட தேவையில்லை. நீங்கள் இதில் வந்து மினிமம் 4 பேஜ்லேருந்து மேக்ஸிமம் 5 பேஜ் மட்டும்தான் எழுத போகிறீங்க. ஸோ ஸ்னாப்சைஸ் இன்ட்ரோடக்ஷன் போட்டு என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் எழுதுனீங்க அப்படின்னாலே போதுமானது. கேஸ் லாஸ் ஏதாவது 1-2 இருந்தது அப்படின்னா கேஸ் லாஸையும் நீங்கள் ஸ்னாப்சைஸ்லேயே மென்ஷன் பண்ணிடலாம். பட் நீங்கள் 12 மார்க் எழுதும்போது ஸ்னாப்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வரையும் கொண்டு வரது ரொம்ப நல்லது, ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆஃப் பேஜுக்குள்ளே முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் சி 4 மார்க் தான். பார்ட் சி 4 மார்க்கை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து அதிக பேஜ் கவர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அதில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 1 பேஜ்லேருந்து 2 பேஜ் வரையும் நீங்கள் எழுதினாலே போதும். உங்களுக்கு வந்து 4 மார்க் வந்து மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் எழுதுறது வந்து தெளிவாக எழுத வேண்டியது அவசியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டி ப்ராப்ளம் வந்து அது வந்து கொஞ்சம் பிரீத்தாக சொல்லணும். உங்களுக்கு அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் அதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத ஒரு பெரிய வீடியோவாகவே மேக் பண்ணி போடலாம். நம்ம இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏவை பொறுத்தவரையிலையும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஷின் கொடுப்பாங்க. 3 கொஷினில் 2 கொஷின் எழுதணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய வியூவில் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு வந்து மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் வெளியே எடுத்துக்கலாம். 25 மினிட்ஸ் எடுத்திங்க அப்படின்னா 2 கொஸ்டினுக்கு வந்து 50 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது வந்து டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7 மார்க் எழுத போகிறீங்க. அதே மாதிரி 3 கொஷின் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் 2 கொஷின் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. பார்ட் பியை பொறுத்தவரையும் நீங்கள் 5 பேஜஸ் எழுதுறதால 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இது என்னோடய வியூவில். நீங்கள் 15 மினிட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 கொஷின் எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் சியை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு 7 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பேஜ் மட்டும்தான் எழுத போகிறீங்க. இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் எழுத போகிறீங்க. மொத்தம் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற 7 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 7 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிடலாம். இதில் வந்து டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்.
நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எழுத போகிறோம். ப்ராப்ளமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 மினிட்ஸில் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். எஸ், கண்டிப்பாக 10 மினிட்ஸ் முடிச்சிடலாம். அதிகபட்சம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 மினிட்ஸ்லேருந்து 12 மினிட்ஸ் இல்லை 13 மினிட்ஸ் கூட ஆகும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 2 ப்ராப்ளமே எழுதிடலாம். 3 ப்ராப்ளம் கொடுப்பாங்க, 2 ப்ராப்ளம் எழுதணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிமைன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரையும் உங்களுக்கு டைம் சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கொஸ்டின் பேப்பரை ஒரு வாட்டி படித்து வச்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கொஸ்டின் தெரியும் எது தெரியாது அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுலேருந்து நீங்கள் அந்த டைமிங்கை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 மினிட்ஸை வந்து நான் அவைலபிளாக வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்டராக தான் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆர்டராக எழுதணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டினை மேலேயும் எழுதலாம், தெரியாத கொஸ்டினை கீழே எழுதலாம், நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி கூட எழுதலாம். பட் பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக உள்ளே இருக்க கண்டென்ட்டை வந்து எல்லாேருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி, வேல்யூ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே மார்க் வாங்கலாம். ஈஸியாக மார்க் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் மார்க்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ண. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.